சிறப்பாக செய்து 1986 முதலில் ஒசூரில் உள்ள மேக்வின் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கம்பெனியில் பணிபுரிந்து 10 வருடங்களாக சிறப்பாக பணியாற்றி வரும்போது அரசு போக்குவரத்தில் எனக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக இன்டர்வியூ வந்தது. அதில் நான் செலெக்ஷன் செய்யப்பட்டு என் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் எனக்கு ஒரே ஒரு பைசா கூட இல்லாமல் இந்த வேலை கிடைத்தது. இன்று வரை சுமார் 28 வருடங்கள் ஆகிறது இந்த அரசு போக்குவரத்தில் பணிபுரிந்து வருகிறேன். எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் சீராக சிறப்பாக பணிபுரிந்து வருகிறேன். நன்றி, வணக்கம். அவன் எந்த கலரு எந்த ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேன், அவனுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்கணும்ல நான் தெளிவாக ஒவ்வொரு சித்திரத்தை எப்படி வேணாலும் மாற்றி எழுத முடியும். சட்டத்துக்கு என்ன தெரிஞ்சு எத்தனை பேர் திட்டுறாங்க, நிறைய பேர் திட்டுறாங்க. ஆனா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் தான் அரசியல்வாதி, தொழிற்சங்கவாதி. விமர்சனம் ஒருத்தன் பண்ணிட்டானே அதுக்காக நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா ஒதுக்கப்பட்டது இல்லையா, பீகிஸ்ன திட்டுறது இல்லையா, பார்ட்டி திட்டுறது இல்லையா, வேற சும்மா பேண்டே போட மாட்டேங்கிறாரு, வேஸ்டியோடு திட்டுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறது இல்லையா. அதனால திட்டுறாங்க வந்து நீங்க லட்டு மாதிரி மாத்திக்கணும், அவ்வளவுதான். லட்டு மாதிரி விமர்சனம் இல்லைன்னு சொன்னால் வந்து நான் மனுஷனா சரியா நடக்க முடியாது. விமர்சனம் இருந்தால்தான் சரியா போக முடியும். அதனால ஒரு சில பேர் இன்னும் செய்ய மரியாதைக்கு அந்த செய்ய மரியாதை, நீ இப்படி பண்ணிட்டா நான் வரமாட்டேன், இப்படி பண்ணிட்டா வரமாட்டேன்னு சொன்னா, நீ வரலன்னு சொன்னா நீ ஓரம் கட்டப்படுவாய். அவ்வளவுதான். சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீ சங்கத்துல ஓரம் கட்டப்படுவா. ஆட்கார் சங்கமா கியூலையில நிக்கிறாங்க. அதனால வந்து வரும் ஏச்சிகள் வரும், பேச்சுக்கள் வரும், திட்டுவான், ஆத்தான் திட்டுவான், அம்மான் திட்டுவான், எல்லாத்தையும் தான் திட்டுவான். ஏன்னா எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்குமா? வெளியே நிற்கிற சீனியர் சின்ன மனநிலை ஒரே மாதிரி இருக்கா? அந்த மாதிரி எல்லாருடைய மனநிலையும் வேற மாதிரி இருக்கும். ஆக விமர்சனங்களை எவன் தாங்கிக் கொள்கிறானோ அவன் தான் பக்குவப்பட்ட தொழிற்சங்கவாதியாக வர முடியுமே தவிர விமர்சனங்களை தாயோடு கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா மனோரஞ்சன் பதவி இல்லைன்னு சொன்னாலே இருப்பார், சின்ன பதவி கொடுத்தாலும் இருப்பார், பெரிய பதவி கொடுத்தாலும் இல்லை. பதவி நம்ம என்ன உழைக்கணும் அதுதான் முக்கியம். அதனால பணிவோடு கேட்டுக்கிறதெல்லாம் மனோகரனுக்கும் பணமெல்லாம் வரும், பணமெல்லாம் லட்சக்கணக்கில் பணம் வரும். இப்ப வந்து உன் மகனும் மருமகளும் அப்படியே நைஸா வருவாங்க. நைஸா வருவாங்க. என்ன காரணம்னா மாமனார்கிட்ட பணம் இருக்குது, மாமியார்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு நைஸா வருவாங்க. மனோகரனை பற்றி நீ கவனிக்கணும். நீ வந்து என்ன எப்படி எனக்கு தெரியும், உனக்கு வந்து உஷார் இல்லை, நீ உஷார் இல்லை எனக்கு தெரியும். அதனால அந்த அம்மாவை பார்த்தா தெரியுது நீ கொஞ்சம் உஷாரா இருக்க. அதனால என்ன பண்றேன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன்னா என்ன பண்றேன்னா, உனக்கு எவ்வளவு பணம் வருதோ அந்த பணத்தை எல்லாம் வாங்கி போய் பேங்க்ல போட்டுருவோம். மகன் வந்து பாக்குறான்னு சொல்லி மகன் அப்பங்கிட்ட பணம் நிர்வகிக்கணும், அப்பங்கிட்ட வருவான். மகனும் மருமகனும் பணம் இருக்கும்போது தான் உங்ககிட்ட வருவாங்க. பணம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் காலையில டீ காஃபி வரும். வீட்டுல எழுதியே இல்லையா டீ காஃபி ரெடியா இருக்கும். நீ எழுதியே இல்லையா உங்ககிட்ட டீ காஃபி உங்களுக்கு ரெடியா இருக்கும். உனக்கு இட்லி சூடா சுட்டு கொடுப்பாங்க, இட்லி சூடா போட்டு கொடுப்பாங்க, முட்டை தோசை போட்டு கொடுப்பாங்க, பூரி போட்டு கொடுப்பாங்க. எது வரைக்கும் உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும். உங்ககிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்க, 10 ரூபாய் கொடுறா, போய் வேலைக்கு பாரு, போய் வேலைக்கு பண்ணிடுவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பணத்தை வச்சுக்கோங்க. கார்பரேஷன்ல வரக்கூடிய பணத்தை தண்டு முண்டா நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க, கடைசி காலத்துல உங்களை காப்பாற்ற போறது அதுதான். மனோகரன் இப்போ போய் யாரையாவது கடை கேட்டா, டியூட்டியில் இருக்கும்போது கடை கேட்டா 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு, 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு, NSM கொடுத்துருவாரு. என்ன காரணம்? மாசம் வசூல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாசம் வசூல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கொடுப்பாரு. இனிமேல் உங்களுக்கு மாசம் ஒன்றும் இல்லமா, ஒரு பென்ஷன் தான் வரும். அதை இந்த கலைஞர் கொடுத்த அந்த கிஃப்ட், கலைஞர் கொடுத்த கிஃப்ட், அந்த பென்ஷன் அது உங்களுக்கு வந்து 33 வருஷம் வேலை செஞ்சிருந்தாதான் முழு பென்ஷன் வரும். நீ 33 வருஷம் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால குறையும். அதனால இந்த துட்டை மட்டும் பாதுகாக்கிறதுல இவருக்கு துட்டை விட்டுறாரு. நீ பத்திரமா பார்த்துக்கோ. யார்கிட்ட புள்ள கேட்டாலும் சரி, பையன் கேட்டாலும் சரி, நீ போய் சம்பாதிப்பா, நீ போய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு
அதனால நீங்க எடுத்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் வந்து பின்னால கஷ்டப்படுவீங்க. அந்த கடைசி காலத்துல எவன் பெத்தவ தாயும் தவப்புடி கடைசி காலத்துல பாக்குறானோ அவன் தான் மனுஷன். கடைசி காலத்துல பெத்த அப்பனையும் அம்மாவையும் நட்டோடு விட்டு போறான் பாரு, அவன் மனுஷனே கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் மனுஷனே கிடையாது. அதனால உனக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவனை நம்பாத. என்ன நீ என் மகனை நம்பாதன்னு கூட நீ சொல்லலாம். என்ன நீ என் மகனை நம்பாதன்னு சொல்ற, என் மகளை நம்பாதன்னு சொல்ற, நீங்க சொல்லணும். உன் மக வந்து நல்ல பாசமா வளர்த்துருக்க, வச்சுக்க வேண்டான்னு சொல்லாம என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். என் அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால உங்களுடைய வங்கி கணக்குல பணத்தை வந்து போட்டு வச்சுக்க, பத்திரமா வச்சுக்கோங்க. சாகர காலத்துல நமக்கு வந்து வயசான காலத்துல அது ஒண்ணுதான் நமக்கு பாதுகாப்பு. தவிர நமக்கு நான் இன்னும் பெருசா படியை நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற பணியோடு கேட்டுக்கொண்டு, ஓசூர்ல இருக்கக்கூடிய நண்பர்களை, இங்க யாரும் டிரான்ஸ்ஃபர் வரமாட்டாங்க. போட்டா ஓசூர் டிப்போனாலே அது பனிஷ்மெண்ட், நான் போக மாட்டேன், அது பனிஷ்மெண்ட், நான் போக மாட்டேன் அப்படின்னா நான் என்ன உங்களை பணியோடு கேட்கிறேன். இங்க என்ன ஓட்டு போடுறேன். இந்த ஓசூர்ங்கிற ஒரு ஊர் வந்து உலகத்துல யாருக்கும் தெரியாத காலத்துல தெரியாம இருந்த அந்த ஓசூரை உலகத்துக்கு தெரியப்படுத்தவன் நம்முடைய மத்தவழியர் கலைஞர். முதல்ல புரிஞ்சுக்கணும், நீங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும். 1971 72 முதலமைச்சரா இருக்கும் போது தான் முதல் சிப்காட்டை கொண்டு வந்தாருங்க. 72ல முதல் சிப்காட்டை கொண்டு வந்தாரு. 89ல இரண்டாவது சிப்காட்டை கொண்டு வந்தாரு. அடுத்து 2008ல மூணாவது சிப்காட்டை கொண்டு வந்தாரு. ஆகவே இந்த 3 சிப்காட்டு வந்த பின்னாடி தான் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். ஆகவே இந்த 3 சிப்காட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வேலை செய்யும் போது அந்த டவுன்ல ஒரு வாடகை இருக்குங்க. 2000 ரூபாய் ஒரு ஏக்கர். 2000 ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்குறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. நாங்க வேலை செய்யும் போது இந்த ஓசூரை நான் நினைச்சிருந்தா சின்ன பண்ணனுக்கு சொல்லி இல்லை கோயந்திரிக்கு சொல்லி ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வாங்கி போட்டுருக்கலாம். நை பணம் இல்லை. அப்ப 2000 ரூபாய் ஒரு ஏக்கர், இப்ப 5 கோடி. 5 கோடி. அதனால டிரான்ஸ்போர்ட் இருங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நேரா வந்து டியூட்டி ஏறினவொடனே வந்து நல்ல பக்கம் திரும்பணும். எந்த பக்கம் திரும்ப கூட, இவர் பக்கம் திரும்ப கூட. முன்னாள் மாவட்ட செயலர் வந்து வருகின்றதற்கும், எங்கள் ஜிஎஸ் அவர்களுக்கும், பொருளாளர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், பல்கலை போராட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் மற்றும் எங்களுடைய வேறுபட்ட உறுப்பினர் மகேசன் அவர்களுக்கும், எங்கள் மாவட்ட கவுன்சிலர் கோமி அவர்களுக்கும் வெகு சிறப்பாக இந்த கூட்டத்தை சிறப்பித்திற்கு நன்றி.